எங்க அம்மா இருந்தா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற போது இந்த க்ஷணம் மாப்பிள்ளைக்கு கார் வைங்கிறது எங்க அம்மா. எனக்கு ஒரே பேத்தி, மாப்பிள்ளை கார்ல வரதை பார்க்கணும். மாப்பிள்ளைய போய் கேட்டா கார்ல வரமாட்டேங்கிறது, கார் வைக்காதேங்க. இப்ப நான் தான் 2 கட்டெல்லாம் பாட்டிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு பதில் சொல்லணும். மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னா என்ன நடத்துங்கிற அந்த வேலை தப்பிச்சேன் இன்னைக்கு. இல்லம்மா, கார்காரெல்லாம் புக் பண்ண போனேன், எல்லாரும் நல்ல முகூர்த்தம் முன்னாலேயே புக் பண்ணிட்டாமா, கார் கிடைக்கல. எப்பவுமே நம்ம பெரிய வாழ்க்கை எப்பவுமே அனுசரிச்சு பேசணும். சின்ன வாழ்க்கையும் அப்படித்தான். நான் தானே பண்றேன், நீ சொல்றத கேளுங்கப்படாது. விஷ்வாச்சாரியார் உடனே சொன்னார், 4 வேதத்தையும் வகுத்த வியாச மகரிஷி இருக்க, அவரை கேளு. உடனே வியாச மகரிஷி சொன்னார், வேதம் யார பரமாத்மான்னு சொன்னதோ அவன் கிருஷ்ணனா இருக்கான், அவனுக்கு கொடு முதல் தாம்பூலம். கிருஷ்ணனை அழைச்சின்னு நகுலனை கூப்பிட்டு பாத பூஜை பண்ணுங்க. திரௌபதி ஜலம் விட போறா, நகுலன் பாத பூஜை பண்ண போறான். அந்த நேரத்துல தர்மபுத்திரா, பிரித்து உன் முதல் தாம்பூலத்தை, யாருக்கு முதல் தாம்பூலம் தருகிறாய்? பிறக்கும் பொழுதே சிறை பூட்டை உடைத்தவன், வீடு வீடாக சென்று வெண்ணையும் பாலையும் திருடி குடித்த கள்வன், வெண்ணையை திருடிய மதுமல்லாமல் பெண்ணை திருடியவன், மாமனை கொன்றவன். இங்கு அங்க மன்னன், மங்க மன்னன், பிதாமகன், பீஷ்மன், ஆச்சாரியன், துரோணன், திருதராஷ்டிரன், கர்ணன் என்று பற்பல தேசத்து சக்கரவர்த்திகள் இருக்கின்ற பொழுது கேவலம் மாட்டுக்கார பயலுக்கு போய் முதல் தாம்பூலம் தருகிறார். இதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வெட்கம் என்று சொல்லிவிட்டு சபையை விட்டு வெளிநடப்பு செய்தான். முதல்ல வெளிநடப்பு செய்யலாங்கிறத கொண்டு வந்தது இவன் தான். வேற யாரும் இல்லை, சிசுபாலன் பேரு. கிருஷ்ணன் சிரிச்சாரு. அதே சிசுபாலன் இப்படி கோச்சுக்கிறான் பெருமாளை. சிசுபாலன் பிறக்கிற போது 3 கண்ணு 4 கையோட பிறந்தான். இப்ப அசரின்னு சொல்லிட்டு இவனை யாரும் மடியில வச்சுன்னு கொஞ்சற போதும் 3வது கண்ணும் 2 கையும் மறையறதோ அவன் தான் யமன். கிருஷ்ணனுக்கு இவன் அம்மா அத்தை. இவன் ரொம்ப நாள் கழிச்சு போனார். அத்தை, உனக்கு குழந்தை பிறந்திருக்காங்க. இவன்கிட்ட கொடுக்கவே அவளுக்கு பயம், இருந்தாலும் கொடுத்தா. குழந்தைய போட்டு மடியில கொஞ்சினர். 3வது கண்ணும் 2 கையும் மறைஞ்சது. நீதான் கொண்ட போறியா கிருஷ்ணான்னு அழுதா. எனக்கு ஒண்ணும் தெரியாது அத்தை, நீ சொல்றதுதான். ஓ, அப்போ பார்த்தார். 100 தடவை என் பையன் நொந்து பேசுற வரைக்கும் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் உன வதம் பண்ணி. 100 தடவை நொந்து பேசினான். இதெல்லாம் தாயார் வரங்கேட்டான். இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு தியரி தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் சிசுபாலனை கொஞ்சினவர் தான் எழுத்து பேசினார். அதனாலதான் நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம யாரெல்லாம் கொஞ்சிறோமோ அவ எதிர்த்துத்தான் பேசுவோம். அதனால எங்க ஆத்து மாமியை திட்டுறான்னு சொல்லாது, பிள்ளைங்க முன்னும் திட்டுறான்னு சொல்லாது, எல்லாம் கொஞ்சின கோளாறு தான். அப்போ சக்கரத்தை பிரயோகம் பண்ணார். சிசுபாலன் வதம் ஆச்சு. தர்மபுத்திர வருத்தப்பட்டார். யாகம் நடந்த இடத்துல வதம் நடந்துட்டு நாரத மகரிஷி, நீ இதுக்கே வருத்தப்படுறையே தர்மபுத்திரான் எல்லாம் கேளுமா, உன்னால் உன் குலம் அழியும்னர். புரிஞ்சது? பின்னால நடக்கிறத சொல்லிட்டார். அதுதான் உங்க எல்லாரையும் நான் கண்டிக்கிறேன், மேடையா கண்டிக்கிறேன். ஓயாம ஜோசியம் பார்க்கப்படாது. உங்களெல்லாம் திட்டுறேன். காலையில எழுந்திருந்த உடனே டிவியில உட்காரு, மேட்டராட்சி நேயர்களே, எனக்கு ஜோசியம் தெரியும் அதனால சொல்றேன். சார், ஒரு மேட்டராட்சி ஒரு சிம்ம ராசியை வச்சு இப்படி உங்களுக்கு பலன் சொல்றது. நீங்க பிறந்த நேரம், உங்களுக்கு அந்த கிரகம் எங்க இருக்கு, இப்ப என்ன திசை, எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. எப்பெல்லாம் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. கல்வி கற்கணுங்கிறவங்க பார்க்கணும், வியாபாரத்துக்கு பார்க்கணும், கல்யாணத்துக்கு பார்க்கணும். இதுலயுமே தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு,
அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்க முடியாது. பொருந்தாத நட்சத்திரத்தையே அம்மா அப்பா பார்த்து பொருந்த வச்சுட்டான்னா நீ பொருத்திக்கணும். அப்புறம் மனம் பொருத்தம் தான். புரிஞ்சுக்கோ. சகிப்புத்தன்மை நீ யாரா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, அம்மா பிள்ளை, கணவன் மனைவி, ஆபீஸ்ல ஆபீசர், கிளார்க்கு, நீங்க எங்க போங்க சகிப்புத்தன்மை வேணும். அதான் எட்ட பிரச்சனத்துல கேட்டான், பிரயாணம் செய்பவனுக்கு யார் தோழன்? சக பிரயாணி, கூட பிரயாணம் பண்றவன் நமக்கு ஃப்ரெண்டு. நம்ம அவனெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இறங்குற வரைக்கும் நீங்க எங்க பொருள், இது வரைக்கும் பொருள். நம்ம சூட்கேஸை மாத்தி எடுத்துன்னு போயிடக்கூடாது. ஒரே மாதிரியே இருக்கு சூட்கேஸு. அதை தவிர இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு இந்த ரயில்வேலையும் பிளேன்லையும் ஒரு பெரிய டவுட்டு, அது எனக்கு பிடிக்கல. இப்ப நம்ம டிக்கெட்டு புக் பண்றோம்னா நம்மளோட போன் நம்பரை கேட்கறான். எனக்கு அது புரியல. நம்ம போன் நம்பரை வாங்கக்கூடாது. ஏன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி யாருக்கு பண்றது சொல்லுங்க. அது நம்ம பையன் போனோம், பொண்ணு போனோம், நம்மளோட மராதவா நம்பர் போடணும். புரியுதா உங்களுக்கு? அப்பதான் நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா. அதனாலதான் நீங்களுமே ஒரு தெரிஞ்சுக்கணும். நம்ம சாஸ்திரத்தை வெள்ளைக்காரன் கடைபிடிக்கிறான், நம்ம கடைபிடிக்கல. சாஸ்திரத்தை நம்ம சொன்னோம். முதல்ல சீட்டுல உங்களோட பேரு, உங்க போன் நம்பர், உன் ஒய்ஃப் போன் நம்பர், பொண்ணு புள்ள போன் நம்பர் குறிச்சு வைக்கணும். அப்புறம் உனக்கு சுகர் இருந்தா, சுகர் இருக்கு, இந்த மாத்திரை சாப்பிடுறேன் அப்படின்னு எழுதி வைக்கணும். பிபி இருக்கு, ஏன்னா நீ எங்கேயான கீழே விழுந்தேன்னு வச்சுக்கோ மயக்கத்துல, அங்க டாக்டர் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மருந்து கொடுப்பான். புரியுறதா உங்களுக்கு? நடந்ததை சொல்றேன். ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்து பொன்னாத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. அந்த ஊருக்கு வந்துட்டு மறுநாள் கார்த்தால வந்த 1 மணி நேரத்துலதான் காய்கறி வாங்கறதுக்கு போயிருக்காரு மார்க்கெட். சுருண்டு விழுந்து பிராணம் போயிடுச்சு. இந்த பொண்ணும் அவ ஊர்ல இருந்து போன் பண்றா அப்பாவுக்கு. அவர் கையில போன் வச்சிருக்காரு, மணி அடிக்கிறது, இவர் எடுக்கல. அப்புறம் ஒருத்தர் பக்கத்துல இருந்தவர் பார்த்து, நீங்க யார் பேசுறேன்னு கேட்டு, ஒரு மயக்கம் போட்டிருக்காருன்னு சொல்லி வீடு எங்கன்னு கேட்டு வர சொல்லி டாக்டர்கிட்ட தூக்கின்னு போனா அவன் டிக்ளேர் பண்ணிட்டான், செத்து போயிட்டாரு. பார்த்தீங்களா? இப்ப அந்த பொண்ணு எதேச்சியா போன் பண்ணதுனால தெரிஞ்சது. இல்லைன்னா அவர் தெருவா அலையணும் யாரு. அதுக்குதான் உங்களுக்கு நான் சொல்றேன், கையில எப்பவுமே அதுல முக்கியமா நீ வெளியில போற ஒய்ஃப் நம்பர் இருக்கணும், பொண்ணோட நம்பர் இருக்கணும், மாப்பிள்ளையோட நம்பர் வச்சுக்கணும். பிள்ளை பொண்ணும், பிள்ளை இருந்தானா பிள்ளை, நாட்டு பொண்ணும், அவ போன் நம்பரை குடிச்சு வைக்கணும். சார் நம்ம மனுஷன் சரியில்லை சார். இப்படி போற போது மயக்கம் போட்டு விழுந்துட்டோம்னா அவ கூப்பிட்டு பண்ணுவானே, ஹெல்ப் பண்ணுவானே. ஆஸ்பத்திரியில சேர்த்தானா அந்த டாக்டர் கூப்பிட்டு போன் பண்ணுவானே. உனக்கு நினைவு இருந்துருத்து அப்படின்னா பிரச்சனை இல்லை, நினைவு இல்லைன்னா கஷ்டம். அதை இப்ப எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, ஓயாம ஜோசியம் பார்க்காதே, ஒரு தடவை பாருங்க, விட்டுடும். சும்மா தினம் பார்க்கக்கூடாது. பார்த்தா வெக்தம் கவலைதான் இருக்கும். கவலைப்பட்டு என்ன பண்ண போறோம்? இப்ப இன்னொரு கருத்து, பின்னால நடக்கிறத தெரிஞ்சு வச்சுன்னு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. இப்ப 2026 எங்கிட்டயே ஜோசியம் பாக்குறா, பிள்ளை எப்போ ஃபாரின் போவான்னு கேட்கறேன். 26 மே மாசத்துக்கு அப்புறம் நடக்கும் மாமின்னு சொல்றேன். அதுக்காக அந்த மாமி 26 மே மாசம் வந்த உடனே பையனை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல போய் படுத்துக்கோன்னா சொல்ல முடியும். அதுக்கு உண்டானதெல்லாம் ப்ராசஸ் ஆகி வரணும். புரியுறதோ? புரிஞ்சுக்கணும். இது சும்மா இல்லாம கேள்வி கேட்கறா, நான் உங்களுக்கு ஏன் கண்டிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓ போன் பண்ணி கேட்கறா, நீட் பரீட்சை எழுதுறா, பாஸ் பண்ணுவேனான்னு கேட்டா நியாயம். SLC பரீட்சை எழுதுறா, என்ன சுவாமியை கும்பிடணும், அம்மா மாமி இப்ப 7 சரியான கோயிலுக்கு போய் சொல்லுங்க சொல்றேன். இது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஒரு மாமி போன் பண்றா, நாளைக்கு என் பையன் SLC எழுதுறானோன்னு, இந்த பேப்பரை திருத்துற வாத்தியார் நல்லபடியா திருத்த எந்த கோயிலுக்கு போகணுங்க.
அது அவாது மாமின்னா கவலை பண்ணும். இது நம்மாது பையன் நல்லபடியா எழுதினா நல்லபடியா திருத்த போறாரு. எதுக்கெல்லாம் ஜோசியம் பாக்குறதுன்னே இல்லை. அதனாலதான் பின்னால நடக்கிறத முன்னால தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பிரயோஜனம் இல்லை. நான் ஜோசியம் பொய்ன்னு சொல்லலை, உண்மை. ஆனால் அதை நம்ம அடிக்கடி பார்த்தோம்னா நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். நல்லதை சொல்லிட்டான்னா கவலை இல்லை, கெடுதலை சொல்றான்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு இடைஞ்சல சொல்றான்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கே சொன்னார் ஒருத்தர், ஆமா நல்லா இருக்குன்னா வர தசை நல்லா இருக்கும், உங்களுக்கு நான் சொல்லணுமா, நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, சும்மா சொல்லு, நான் தைரியமா கேட்டுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன்னு. செருப்பு போட்டுக்க கூடாது, இப்பதான் வரும் சொன்னேன், செருப்பு போட்டு கதை கேட்கலாமா. அப்போ என்னடா தைரியமா சொல்லு, என்ன நீங்க என்னன்னா 82 வயசு இருப்பாள், சரி மன்னி இருப்பா, சரி அப்புறம் வேற என்ன இன்னொரு யோசிக்கிறே சொல்றதுக்கு, என்ன நீங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு முன்னால மன்னி போயிடுவா அப்படி, அது எனக்கே தெரியும். இப்போ இதுல தெரிஞ்சு வச்சுக்கிறதுல என்ன கஷ்டம், அவளுக்கு ஏதாவது தலை வலிச்சா கூட பயமா இருக்கு. புரியுறத உங்களுக்கு? அதுக்குத்தான் சொல்லு, நீங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்க, எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால நாங்க சாஸ்திரப்படியே ஆயுச சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. ஆயுச சொல்றதுக்கு எங்களுக்கு ரைட்டு கிடையாது. நாங்க பகவானே கிடையாது, நாங்க எதுக்கு சொல்லணும், புரிஞ்சுக்கணும். இப்ப தர்மபுத்தர் ராத்திரிக்கு ஒரு தூங்கலை. ஏன் தூங்கலைன்னா நம்மளால நம்ம குலம் போயிடுமே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். துரியோதனனும் ராத்திரி பூரா தூங்கல. அவன் ஏன் தூங்கலைன்னா இவன் இவ்வளவு சம்பாதிச்சுட்டானே, அவனோட ஐஸ்வர்யத்தெல்லாம் பிடுங்கணும், அவனுக்கு துன்மார்க்கத்துல புத்தி போச்சு. அவன் 4 பேர் ஒண்ணு கூட்டான், துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன். அண்ணா பார்த்தேடா அன்னைக்கு திரௌபதி சிரிச்சாலை மறந்துட்டேடான்னா, இப்பவே படையெடுத்துன்னு போவோம்னா. அவன் துரியோதனன் சொன்னான், அந்த கிருஷ்ணன் வர்றதுக்குள்ள போவோம்னா. இன்னும் கிருஷ்ணனுக்கு என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜா தரணும், ஸ்டார்ட் இமிடியட்லி வார் டிக்ளேர். இவனுக்கு இந்த யோஜனையை தரதே அவன் தானே. பக்கத்துல இருந்த சகுனி சிரிச்சான். மாமா என்ன சிரிக்கிறேன், இல்ல நீங்க ஜெயிக்கணுங்கிற, நானும் பால பருவத்துல இருந்து பாக்குறேன், என்னைக்கு நீங்க சண்டையில ஜெயிச்சிருக்க அப்படின்னு கேட்டு. அப்ப நீ ஜெயிக்கிறதுக்கு யோஜனை சொல்லணும். தப்புரு சூது கொண்டு சதிப்பதே கர்மம் என்றார். அப்படி எப்படி போகும், தப்புரு சூதாட்டத்துலதான் ஜெயிக்க முடியும். இந்த வள்ளுவர் 10 பாட்டு எழுதுறாரு, குடிக்காதேன்னு 10 பாட்டு. அதுக்கு முதல் 10 பாட்டு சூதாட, தகாத பெண்களின் சேர்க்கை. அடுத்த 10 பாட்டு சூது. இந்த மது உள்ள போச்சுன்னா இந்த பக்கம் மாது, இந்த பக்கம் சூது, 3 வந்துடும். மது, மாது, சூது. புரிஞ்சதா உங்களுக்கு? இத ஒரே பொருள்ல சொல்ற. இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு. இந்த கள்ளு குடிக்கிறான் பார்த்தேடா, அவன் அந்த கள்ளு பானையில 6 பேர் உயிர் இருக்கான். கள்ளு பானையில காகம், கொக்கு, குரங்கு, குயில், கர்ணன், விபீஷணன் 6 ஆக்கை அடங்கியதே கள்ளு பானையினர். இந்த 6 பேர் அங்க எங்கடா போனான்னா, இந்த குடிக்க போறான் ஒன்றியோ, அவன் போற போது எப்படி போவானா, காக்கா மாதிரி போவானா, தன்னை யாராவது பாத்துருவாளான்னு இப்படி போவான். அங்க போன உடனே குடிக்கிறான். குடிச்ச உடனே பொல்லாத மூளை வந்துட்டு இருக்கு, நல்ல மூளை போயிட்டு இருக்கு, நடுவுல இருக்கான். அவன் எப்படி இருப்பான்னு, அப்ப கொக்கு மாதிரி இருப்பான். கொக்கு பருவ குளத்தங்கரையில ஒரே இடத்தையே பார்க்கும், தான் வாய்க்கு ஏத்த மீன் வர வரைக்கும் இப்படியே இருக்கும். அது மாதிரி இவரும் குடிச்சுட்டு இப்படியே பார்ப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், குரங்கா மாறுவோம். குரங்கு இப்படித்தான் பொருளை எடுக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், குயிலா மாறுவான். குயில் என்ன பண்ணும், பாடும். இப்ப சொன்ன ஸ்ருதினா பாடுறது, கேட்கறது. இப்ப சங்கீத வித்வானம் பாடுற போது ஸ்ருதி சேர்த்துக்கிறேங்கிறான். இவ குடிச்சவனையும் என்ன சொல்றான், ஸ்ருதியில இருக்காருங்க. இதுல அவன் உடனே பாடுறான், சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து அப்படிங்கிற. அப்புறம் என்ன பண்ணுவான், கர்ணனா மாறுவான். முன்பின் தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கு, அண்ணன் நீ குடி, நான் தரேன்பான்.
அப்புறம் என்ன பண்ணுவான், விபீஷணன் தான் மாறுறான். விபீஷணன் என்ன பண்ணான், சரணாகதி. ஏதாப்புல வர கல்யாணராமன், கோதன்ராமன், வெங்கட்ராமன் எல்லாருக்காலையும் விழுந்து விழுந்து எழுந்திருப்பான். இவன் விழுந்துவிட்டு அவளை பார்த்து போகணும். இவன் குடிச்சுவிட்டு என்ன பண்ணுவான், சூதாடுறதுக்கு தான் வருவான். சூதாடுறதுக்கு போறான். அந்த காலத்துல பகடையை உருட்டினா, இந்த காலத்துல வெள்ளைக்காரன் கையில பிடிச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு பேர் ரம்மின்னு பேர். தெரியுமா உங்களுக்கு? ரம்மின்னு ஏன் பேர் தெரியுமோ? ரமிக்க வைக்கிறதுனால ரம்மி. உட்காண்டா எந்திருக்க மாட்டான். விட்டதை பிடிக்கிறேன்னு அப்புறம் விட்டத்தை தான் பிடிக்கணும். அதிகாரியை கூட கொஞ்சிருக்க மாட்டான். சீட்டை அப்படி கொஞ்சுவான். தெரியுமா உங்களுக்கு? சீட்டாட்டம் பார்த்திருக்கல? இப்ப பாருங்க. ஓடியா ஓடியா ஓடி. இவனும் ஃபுல்லு, இதுவும் ஃபுல்லு. அங்கேருந்து ஒருத்தன் வரா. உங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரும், சுவாமி நல்லா ஆடுவார். ரொம்ப அக்ரஹாரம் ஆடி போனது இது ஆடிதான். அங்கேருந்து ஒருத்தன் வரா. இவன் தோளை தட்டுறான். ஒன்னதான் என்ன, உன் மனைவி இறந்து விட்டாள், அவளை தகனம் செய்ய வேண்டும், உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் சொல்லுவானா, போயிட்டாளா? அவள் பிரேதம் இந்த தெரு வழியாகத்தான் போகும். அவள் கழுத்திலே இருக்கின்ற தாலி என் ஆட்டத்திற்கு பயன்படும். சூதாட்டம் அந்த அளவுல கொண்டு விட்டுரும். இந்த சூதாட்டத்தை கூப்பிடுறா சகுனி. மண்டபம் காணவாரி மகிழ்ச்சிக்கு சூதாடுவோம். இப்படிக்கு துருவன் கையெழுத்து போட போனா, நீ போடாத, உங்க அப்பாட்ட கையெழுத்து வாங்க. கையெழுத்த போட்டான். சித்தப்பாவை கூப்பிட்டு கொடுக்கணும். விதுரர் படிச்சார். என் மகனே, இப்பொழுதே இந்த ஓலையை கிழித்து ஒரு ஓலையை எழுத சொல். ஏன் தர்மபுத்திரா, உன் ராஜ்யம் செல்வம் அனைத்தையும் என் மகனுக்கே கொடு என்று அவர் கொடுத்து விடுவார். வையமும் அரசும் வாழ்வும் மாங்ககை கருத்தை ஆகிய பொய்யடர் சூது கொண்டு முன்பையில் கவர வேண்டாம். ஐயனின் தந்தை ஓலை ஐவருக்கு எழுதிவிட்டால் மெய்யுற மறுத்து சொல்லார் வேண்டின தருவர் என்றும். சூதாட்டம் ஆடுவாயானால் பிரம்மா விஷ்ணு சிவன் உள்ளவரை இந்த பாவம் போகாது. என் பேச்சினை கேள். சித்தப்பா, நீ எப்பொழுது சாப்பிடுவதை அரண்மனையில் பேசுவதவர்கள் பக்கம் உன்னை சொல்லி குற்றமில்லை. தாத்தாவின் தாசி வயிற்றில் பிறந்தவன் தானே. நன்றி கெட்ட விதுரா, சிறிதும் நாடமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா, ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் அன்று தொற்று நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய். உன்னை சொல்லி குற்றமில்லை. நீ தாத்தாவின் தாசி வயிற்றில் பிறந்தவன் தானே. இப்படிக்கு திருதராட்சன் இருக்கு. கையெழுத்து பாட்டை எடுத்துன்னு போனார். அங்க போய் ஓலையை கொடுத்தார். அப்பதான் தர்மபுத்திரன் கேட்டான், சூதாடுறதுக்கு என்னையா சமமா தேர்ந்தெடுத்தாங்க? தப்பு பண்றதுக்கு கூட அந்தஸ்து வேணும். எல்லாரோடையும் சீட்டாடப்படாது. ஹைகோர்ட் ஜட்ஜி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜியோட ஆடலாம், வக்கீலோட ஆடக்கூடாது. ஆடினா நாளைக்கு நம்ம கேஸ் மரியாதை போயிடும். இந்த துன்மார்க்கமான விஷயத்துக்கு போனோம்னா நமக்கு எப்படி மரியாதை இருக்கும்? யோசனை படிப்பாரு. இப்போ கோவிலுக்கு வரோம், இப்போ பிரதட்சணம் பண்றோம், இந்த மாதிரி இப்போ உட்காந்துருக்கோம், இதை ஒரு ஒரு அரங்கமா ஏற்படுத்தியிருக்கோம், சன்மார்க்கமா வச்சிருக்கோம். அதுதான் வள்ளலார் சொல்றது. எப்பவுமே தர்மபுத்திரன் கேட்கிறான். அப்ப அர்ஜுனன் சொல்றான், தெரியாதவனை நம்புவதும் தெரிஞ்சவனை நம்பாம இருக்கிறதும் தப்பு. தேரான் தெளிவும் தெளிந்தான் கட்ட ஐயூரமும் தீரா இடுப்பை தரும் வண்டி. இதுதான் அர்ஜுனன் சொல்றான். விழிப்புத்துடன் தேரலார் தம்மை தேரலும் தேரினர் தேரலாமையும் என்று மாறலாறுகள் மறைதலும் மாறுடன் மருவி வாழ்தலும் ஆறலாதன கொண்ட அரசனில் சொன்னார் கூறலாதன சொல்வதன் செல்வதன். எல்லாருமே போகப்படாதுங்கிறான். சகாதேவன் ஞானி. அவன் சொல்றான், ஞானம்னா நீங்க எல்லாரும் இன்னொன்னு தப்பா எடுத்துக்கிறீங்க. ஏதோ தபஸ் பண்ணணும், தியானம் பண்ணணும். பகவான் நம்ம எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்துருக்கோம். அஜ்ஞானம் ஞானத்தை மறைச்சிருக்கு. இப்ப பாத்ரூம் ஏன் வழுக்கிறது? பிளீச்சிங் பவுடர் போட்டா அது போயிடும், பாசம் பிடிச்சிருக்கு. இப்ப நம்மளுமே நம்மளோட ஞானம் ஏன் மறைஞ்சிருக்கு? அஜ்ஞானம் இருக்கு. ரெண்டு சாமிகள் போயிருந்தார். காவேரி மாதிரி நதி குறுக்கிட்டது. இந்த காவேரி கரையில ஒரு பொண்ணு உட்காந்து அழுதா. அதுல ஒரு இந்த சாமியார் ஒருத்தர் கேட்டார், ஏன் பொண்ணை அழறேன்னு. அக்கறைக்கு போகணும்,
படகு இல்ல, நீஞ்ச தெரியாது. நானும் அக்கறைக்கு தான் முறை உன்னை கொண்டு விடுறேன்னு இந்த சாமியார் என்ன பண்ணார், தன்னோட காவி வஸ்திரத்தை எடுத்து அவளை இடுப்புல உட்கார சொல்லி கட்டிண்டு நீஞ்சி அக்கறையில கொண்டு விட்டுட்டு போய் இறங்கி கும்பிட்டுட்டு போயிட்டான். கூட வந்த சாமியார், நம்ம எந்த பெண்ணையும் மனசாலையும் தொடமாட்டோம்னு சபதம் வச்சிருக்கோம், நீ இப்படி ஒரு சின்ன பொண்ணை இடுப்புல வச்சுட்டு ஜலத்துல நீஞ்சலாமான்னு. அவர் சொன்னார், ஆபத்துக்கு தோஷம் இல்லைன்னு அந்த சாஸ்திரமே சொல்றதுன்னு. இல்லை இருந்தாலும் தப்புத்தான். அதுக்கு அந்த தூக்கின்னு வந்த சாமியார் சொன்னார், நான் அப்பவே அவளை இறக்கி விட்டுட்டேன், நீதான் இன்னும் சுமந்துட்டே இருக்கேங்கிறவர். ஐயா ஆல்ரெடி லெஃப்ட் ஹேர், யூ ஆர் ஸ்டில் கேரிங். அது இதுல என்னென்ன கருத்து ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க. புறமும் தூய்மையா இருக்கணும், அகமும் தூய்மையா இருக்கணும். 3 வேளையும் நான் 1108 காயத்ரி ஜபம் பண்றேன், 3 வேளையும் குளிக்கிறவன் நான். எனக்குன்னு எங்க அதுல ஒரு இடத்த வச்சிருந்துட்டேன், ஒத்திரையும் தொல்லை பண்ண மாட்டேன். அதுக்காரிட்டே சொல்ல, நீ எப்ப எழுந்திருக்கையோ எழுந்திருக்க குடி, பேரம்பேதி எல்லாம் இருக்கு சொல்லுவேன் முன்னாலே, நான் தான் இப்ப ஜெபிக்க போறேன் அப்புறமா தான் அப்படி. இந்த 4 மணிக்கு எந்திருந்து குடிக்கிறதுல என்ன சௌகரியம்னா, ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இந்த மாதிரி தெருவுல காரு ஸ்கூட்டர் கூட போகாது. குளிச்சுட்டு ஆனந்தமா ஜெபிக்கிறேன், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அதுல இன்னொன்னு என்னன்னா, முதல்ல இந்த போன் வராது. ஆமா, என்ன கூப்பிடணும்னா அவனும் 4 மணிக்கு எந்திரிக்கணும். அவன் எந்திரிந்தாலுமே நான் ஜெபிக்கிறேன்னு கூப்பிட மாட்டான். புரியுது உங்களுக்கு? அதான் உங்களுக்கு சொல்லுவாரு. நம்ம இருக்கிற அனுஷ்டானங்கள் கூட இன்னொருத்தருக்கு இடைஞ்சல் இல்லாமல் பண்ணணும். அப்படி யாராவது நமக்கு இடைஞ்சல் பண்ண வரான்னா நம்ம ஒதுங்கிக்கணும். நம்ம அவளை நிந்திக்கணும்னே சாஸ்திரம் சொல்லல, நம்ம ஒதுங்கணும். இப்பவே ஒருத்தனை இடைஞ்சல் பண்றான்னா ஒதுக்க கத்துக்கோங்க. அதுக்கு ஒரு நீதி வெண்பால ஒரு பாட்டு இருக்கு. நான் காவேரியில யானை குளிச்சுட்டு திருமணிட்டு வரும். நீங்க எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல ஒரு வாய்க்கால் ஒண்ணு வரும், இத்தனை உண்டா. அதுக்கு முன்னால இந்த வாய்க்காலை தாண்டித்தான் யானை வரணும். அதை இப்பதான் அகலமா கட்டியிருக்கு, இந்த இத்தனுண்டுதான் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருந்து ஒரு பன்னி சாக்கடையில குளிச்சுட்டு வரும். இப்ப இந்த யானை என்ன பண்ணுவான், பாகன் ஓரமா நிறுத்தும். அது பன்னிக்கு பயந்துட்டு இல்லை, ஏன்னா அது சாக்கடையில குளிச்சுட்டு வருது. அது இப்படி சிலிர்த்ததுன்னா அந்த ஜலம் பூரா யானை மேல படும், யானை தான் திருப்பி குளிக்கணும். அது ஓரமா நிக்கிறது என்ன, பன்னிக்கு பயந்துட்டு இல்லைன்னா நீதி வெண்பால புன்மலம் தென் சூக்கரத்துக்கு அஞ்சியோ சொல்லு. அது என்ன பயந்து நான் ஒதுங்கிட்டு இல்ல. நம்ம நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒதுங்குறோம்னா பயப்படுறோம்னு அர்த்தம். ரொம்ப பேர் தப்பா புரிஞ்சுக்கிறார். நம்ம பயப்படுறோம், இது பயமே இல்லை. சரி, அவன் எதிராளி நம்ம பயப்படுறோம்னு எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க, எடுத்துக்கிட்டு போய். இப்ப நம்ம பயந்ததுனால நமக்கு நல்லதுதான். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம ஒருத்தரோட வலுக்கட்டாயமா சண்டைக்கு போனாதான் பிரச்சனை. அத வடக்க பண்டரிநாதனுக்கு ஒரு பக்தர் இருந்தார். அவர் சந்திரபாகா நதியில் குளிச்சுட்டு வந்தார். ஒருத்தன் சேத்த வாரி அடிச்சான், திருப்பி போய் குளிச்சார். குடியவன் 24 தடவை சேர அரைச்சான். அவர் 24 தடவை நதியில குளிச்சார், நெத்திட்டுன்னு வந்தார். அவனை திட்டவே இல்லை. இப்போ சேரவாரி எரிச்சவன் தான் அழறான், காலில் விழுந்து. 24 தடவை நான் உங்களை இப்படி பண்ணேன், நீங்க கோவிச்சுக்கவே இல்லைங்க, நீங்க மகான் அப்படின்னு சேவிச்சான். அப்போ அவர் சொன்னார், நீ நல்லவன். என்ன, நான் தினமும் ஒரு தடவை தான் நதியில குளிப்பேன், இன்னைக்கு நான் 24 தடவை குடிக்கிற பாக்கியம் பெற்றேன் பொன்னால. பத்திடும் அவன் பண்ண கெடுதலையுமே அவர் நல்ல விதமா எடுத்துட்டார். எப்பவுமே வச்சுக்கோங்க, நமக்கு ஒருத்தங்க இடைஞ்சல் பண்றான்னா என்ன நன்மைக்கு ஒதுங்குவோமே, ஒதுங்கி போயிடுவோமே. இதுல எதுக்கு கெடுதல்? அதுதான் சகாதேவன் சொல்றான். தர்மபுத்திரர் கேட்கல, உங்களுக்கு ஓலையை அனுப்பியது யார் துரியோதனன், கையெழுத்திட்டிருப்பது யார் திருதராஷ்டிரன், கொண்டு வந்தது யார் மிதுரன், யாரிடத்துல ஆலோசனை கேட்கிறீர்கள் தம்பி ஆகிய உன்னிடத்தில், ஓலையை அனுப்பியது யார்? சகாதேவா என்ன திரும்ப திரும்ப இதையே கேட்கிறார். அண்ணா, ஓலை அனுப்பின துரியோதனனுக்காகவோ, கையெழுத்திட்டிருக்கிற திருதராஷ்டிரனுக்காகவோ, கொண்டு வந்த மிதுரனுக்காகவோ, ஆலோசனை கேட்கின்ற எங்களுக்காகவோ
நாம் ஐவரும் அஸ்தினாபுரம் செல்ல போவதில்லை, வாசலிலே விதி என்ற தேர் காத்து கொண்டிருக்கிறது. விதின்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க, தீர்மானிக்கப்பட்ட உண்மை, யாரும் மாற்ற முடியாது. பகவான் தீர்மானிக்கணும். நாமெல்லாம் யாரு? நம்ம பகவான்கிட்ட என்ன வேண்டணும்? எங்களுக்கு நல்லதா தீர்மானம் பண்ணி எழுது, புரியுதோ? அப்ப அவன் நல்லதா எழுதணும்னா நம்ம அந்த அளவுக்கு பக்தி செலுத்தணும். இப்ப நீங்க நம்ம இந்த நீட்டு பரீட்சை எழுதினா இத்தனை மார்க் வாங்கணும்னா நம்ம எழுதணுமே, எழுதினா தானே. அதுல நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே, படிச்ச புஸ்தகத்துல தானே எழுதுங்கிறா, கேள்வி கேட்கிறா. சரி, நீங்க சாதாரண விஷயம் சார், ஒருத்தருக்கு டிஃபன் பண்ணி போடுறேன், அதுக்கு தகுந்த சாமான்களை அரைச்சு வச்சுக்கணுமோ இல்லையோ, புரியுறதோ? திடீர்னு எப்படி ஒருத்தர் டிஃபன் சாப்பிடுன்னு சொல்லுவேன்? சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த பொருள்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அது மாதிரி நம்ம பகவான்கிட்ட பக்தி பண்ணணும், நம்ம தான் கூப்பிடணும். ஒருத்தன் கேட்டான், நம்ம கூப்பிடாமலே பகவானுக்கு கஷ்டம் தெரியாதான்னா, தெரியும். நீ உனக்கு ஒரு வேலை வேண்டாமா? நீ கூப்பிட வேண்டாமா? கவர்மெண்ட்ல என்ன போடுறான், கல்யாண கம்பெனில அப்ளிகேஷன்ங்கிறான். நீ அப்பள பண்ணாதானே நீ பிஇ படிச்சவன் இருக்க, எம்இ படிச்சவன் இருக்க, அவனுக்கு தெரியும். இல்லைன்னா தெரியாத. நான் இது படிச்சிருக்கேன்னு அப்பள பண்ண, அதுக்கும் என்ன கேக்குறான், அந்த சர்டிபிகேட் எல்லாம் வெயி கேக்குறான் இல்லையோ, இந்த சர்டிபிகேட்டை கொடு. நமக்கு ப்ரூஃப் வேணுமே, எதுக்குமே ப்ரூஃப் வேணும். எல்லாத்துக்கும் இந்த பூமியோட லட்சணமே தெரிஞ்சுக்கோங்க, எதுக்குமே ப்ரூஃப் கேட்பத்தான் கேட்பா. ஆமா, நீங்க தினம் நான் உங்களுக்கு அதுதான் சொல்றேன், பையில எப்பவுமே ஆதார் கார்டு வச்சுக்கோ. நீங்க கோயிலுக்கு வந்தாலும் வச்சுக்கணும். என்ன இப்படி ஆட்டோல வர அங்க போலீஸ்காரன் நிறுத்தி எங்க போறேன்னு கேட்டாலும் வச்சுக்கோங்க, ஆதார் கார்டை காட்டணும். அதுக்கப்புறம் கர்ப்ப விநாயகர் பிள்ளையார் சேர்த்து பத்திரிகையும் வச்சுக்கணும். ஆமா சார், நீங்க காலம் அப்படி இருக்கு சார். நீங்க காலம் நம்ம போலீஸுக்கு, நான் உபன்யாசத்துக்கு போற அனுபவத்துல சொல்றேன். இந்தியெல்லாம் 10 வருஷம் முன்னாலெல்லாம் நிறைய செக்அப் பண்ணா, அதுவும் இந்த எலெக்ஷன் டைம்ல நிறைய செக்அப் பண்ணுவா. நான் ஒரு தடவை உபன்யாசத்துக்கு போறேன், திருப்பூர்ல இருந்து காரைக்குடி போறேன், ராத்திரி 2 மணி, காரைக்குடி கிட்டக்க 1:30 மணிக்கு போற போது போலீஸ்காரன் நிறுத்தி விட்டான். சாமி எங்க போறேன்? அவன் இப்படி நேரங்க பாக்குறான், அவன் யூடியூப்ல பாக்குறது தெரியறது. உடனே ஆதார் கார்டு எடுத்து, அப்ப எங்க உபன்யாசத்துக்கு போறேன்னா அந்த பத்திரிகை வச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல. அப்புறம் இப்ப உபன்யாசம் பண்ற திருப்பூர்ல இருக்கிற பத்திரிகை வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி ராமாயணம் சொல்றவன், இந்தாங்க பத்திரிகை, இங்க போயிட்டு இருக்கு, சல்யூட் எடுத்து போயிட்டு வாங்க. நம்ம எப்பவுமே அவாயே கேட்கறான்னு சொல்லக்கூடாது, அவாவே பண்றான் கடமை. நம்ம கடமையை. இப்ப நீங்க ப்ரூஃப் சொல்ற, சிவாச்சாரியார் பூஜை பண்ற, நீ அர்ஜுனைக்கு பணம் கட்டுற, என்ன கேட்கிறாரு, உன் பேர் என்ன, நட்சத்திரம் என்ன, கோத்திரம் என்ன, ப்ரூஃப் கேட்கிறாரு. நீ தான் சொல்லணும். ஆமா ஆமா, அவருக்கே தெரிஞ்சாலுமே அவருக்கு நீ என்ன சொல்றேன்னு கேட்பாரு. ஆமா, தெரியுது, நமக்கு நினைச்சது கரெக்டு தானா, நீ ப்ரூஃப் நீ தான் கொடுக்கணும். இப்ப சகாதேவன் சொன்னா தர்மபுத்திரன் கேட்கலை. எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கோங்க, நமக்கு ஒருத்தர் யோஜனை, நல்ல யோஜனை சொன்னா கேட்கணும். கேட்கல நம்ம கஷ்டம். சூதாட உட்காந்துட்டான் தர்மனே. எங்க பாரதி சொல்றான், மாயச்சூதினிக்கு ஐயன் மனம் இறங்கி விட்டான், நியாயம் உருட்டலானால் சகுனி ஆர்ப்பரித்தான். இதுல ஒருத்தன் கேட்டான், சகுனிய பகடைய உருட்டான், துரியோதனம் பந்தய பொருளை வச்சான். ஒரு பையன் கேட்டான், தர்மபுத்திரர் சொல்லி இருக்கப்படாதா, எனக்கு பதிலா எங்க கிருஷ்ணர் பகடைய உருட்டுவார், நான் பந்தய பொருளை வைப்பேன்னு சொல்லி இருந்தா சகுனி ஜெயிச்சிருப்பானான்னு கேட்டேன். அங்கதான் ஒண்ணு கவனிக்கணும், கிருஷ்ணனை கூப்பிடணுங்கிற தியானம் வந்திருக்குமே, ஆனா அவன் சூதாடவே உட்கார்ந்திருக்க மாட்டான். சரண கமல ஆலயத்தை அரை நிமிட நேரம் அட்டு. இப்பதான் புரிஞ்சுட்டா நம்ம ஏன் சதா பகவான தியானம் பண்ணணும்னா, இடைஞ்சல் வந்துடக்கூடாது. நம்ம இடைஞ்சலை நோக்கி தேடின்னு போறது வேற, புரிஞ்சுக்கோங்க. இடைஞ்சல் நம்மளை சுத்தி இருக்கு,
ஆமா, இப்ப நீங்க நம்ம தெருவில் நீங்க ஒண்ணுமே வேணாம் சார், எல்லாருக்கும் இருக்கு அந்த ஆசை. நீங்க உடனே பொம்பளைகளுக்கு இருக்கு, ஆம்பளைகளுக்கு இல்ல, ஆம்பளைகளுக்கு இருக்கு அப்படிலாம் சொல்ல வேண்டாம். இப்படி ரோட்ல போறோம், நகை கடை இருக்கு, ஜவுளி கடை இருக்கு, பாக்குற போதே ஆசை வருது. நல்லா ஒண்ணும் இல்ல, இப்படி போனா அந்த காய்கறி கடையில நல்லா அடுக்கி வச்சிருக்கான். நான் அடிக்கிறத பார்த்தாலே கத்திரிக்காய் வாங்கணும் போல இருக்கு. புரியுதோ? நீங்க இது வேலை நல்ல சமாச்சாரமா போச்சு. நகைக்கடை வழியா போறோம், நல்லா தொங்க விட்டுருக்கான், நெக்லஸ்ல இருந்து எல்லாம் நல்லா இருக்கு. நமக்கு அப்ப நம்ம பர்சுல பணம் இருக்கா இல்லையான்லாம் தோணல. இது நல்லா இருக்கே, வாங்கினா என்ன, நம்ம ஏதாவது லோன் போட்டுருவோம் அப்படி சொல்றேன் பத்தியா. நமக்கு நம்ம மனசுதான் நமக்கு சத்ரு. நம்ம புடவை கடையில தொங்க விட்டுருக்கா, நீங்க ஏன் உங்களை போய் கோராள சொல்ல. இதே திரௌபதி கதை சொல்றேன். நாகர்கோவில்ல ஒரு கிராமத்துல இதே மாதிரி ரோட்ல கதை, இந்த பக்கம் கடைகளா இருக்கு, இப்படித்தான் வரேன் கார்ல. இந்த மேடைக்கு பக்கத்துல ஜவுளி கடை, கீழே இறங்குற சூப்பரா தொங்க விட்டுருக்கான் புடவை, சுடிதார். ரெண்டையும் பார்த்தோன்னு எனக்கு பொண்ணுக்கு வாங்கணும்னு ஆசை. பார்த்தல இப்ப அவ கேட்கல, நான் தான் ஆசைப்பட்டேன். காரை விட்டு இறங்கினோடனே ஓடினேன். இந்த தொங்கின்னு இருக்கு பாரு, அதை எடு சாமி, நான் வேற தரேன்னு. இல்ல அதுதான் நல்லா இருக்கு, அதை எடு. அதே மாதிரியே இன்னும் எடு. எடுத்தான். பிரம்மாமா அவனே ஆச்சரியப்படுறான், ஜவுளி கடைக்காரன். பக்கத்துல கூட வந்தவன நல்லா செலக்ட் பண்ற இடம் எடுத்தேன். பில்ல போடுவது, பில்லு 4500 ரூபாய். இவ்வளவுலாம் தர முடியாது, என்கிட்ட பணம் இல்லை. சாமி என்ன கொடுப்பேன், 3000 ரூபாய் தரேன். சாமி ரொம்ப குறைக்கிறேன், தவிர போய் திரௌபதி கதை சொல்ல போறேன், உன் ஜவுளி கடையில தான் புடவை போச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு. அவன் உடனே கொடுத்துட்டான் 3000 ரூபாய்க்கு. வச்சுக்கோமா. எல்லாரும் சிரிக்கிற, என்ன தங்கி இருக்கிற வாழத்தை எல்லாரும், ஆமா பார்த்த உடனே வாங்கிட்டாளே பொண்ணுக்கு இன்னொன்னு. அதுதான் இந்த ஆசைதான் சத்ரு. வியாக்கியானமும் பண்ணு. 3000 ரூபாய் போச்சே சொல்லுங்க. இப்ப எதுக்கு இதை உங்களுக்கு சொல்ல வரேன், நீங்க வீட்டை விட்டு இறங்கினாலே போச்சு.